வணக்கம். திருவண்ணாமலையில் இந்த டிசம்பரில் இன்னொரு மகாதீபம். உழவர்களே, இங்கு நாம் ஒன்று திரண்டால் நம் வீட்டிற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கும் லாபம். ஏன்னா காசின்னா இறந்தா முக்தி, திருவாரூர்னா பிறந்தா முக்தி, திருக்கடையூர்னா வாழ்ந்தா முக்தி, சிதம்பரம்னா வணங்கினா முக்தி. ஆனால் திருவண்ணாமலைனா நினைத்தாலே முக்தி. அப்பேற்பட்ட இந்த ஆன்மீக பூமியில் நம்மேல் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் திணிக்கும் இந்த அரசுக்கு நாம் யார் என்று காட்ட 2026 இவங்க ஆட்சியை பூட்ட இந்த உழவர் பேரியக்க மாநாட்டுக்கு லட்சமாய் வந்திருக்கும், லட்சியத்தோடு வந்திருக்கும், லட்சணமாய் வந்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் மட்டுமல்லாது ஆன்றோர் சான்றோர் என்னை போன்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகிறேன். விவசாயிகளே, நாம் பயிரிடும் நிலப்பரப்பை போல குறைந்து வரும் விவசாயிகளே, நமது நஞ்சையை நஞ்சாக்கி நமது புஞ்சையை புண்ணாக்கி நம் தொழிலை மட்டுமல்லாது நம் இனத்தையே மண்ணாக்கும் வேலையெல்லாம் இங்கேதான் நடக்குது. நமது முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரமும் இவங்க காலடியில் வந்து கிடக்குது. நாம் காலமாக செய்து வர்றோம் விவசாயம். ஆனால் அது இவங்க ஆட்சியில் போனது சாயம். இங்கே பயிர் வைக்க தண்ணி இல்லை, ஆனால் தமிழ்நாடே மிதக்குது ஒயின் ஷாப்பு தண்ணி இல்லை. இங்கே விவசாயிக்கு தேவையானது எது? நிலம், நீர், உரிய இடுபொருள், விளைவித்த பொருளுக்கு நல்ல விலை. ஆனால் அங்கே போனால் எங்களை பண்ணுறாங்க கொலை. நாங்கள் காவிரி தண்ணிக்கு ஆசைப்பட்டோம், அது கிடைக்கல. நெய்வேலி கரண்ட்டுக்கு ஆசைப்பட்டோம், அது கிடைக்கல. ஆனால் ஆற்றை சுரண்டி மணலை திருடுறோம், மலையை சுரண்டி கனிம வளத்தை திருடுறோம். ஏன்னு கேட்க போனால் இலவசத்தை கொடுத்து நம்ம வாயை அடைக்கிறோம். 100 நாள் வேலையை கொடுத்து விவசாயத்தை அழிக்கிறோம். நம்மளுடைய ஏழ்மையை தெரிஞ்சுக்கின்னு நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குகிறோம். நாம் நோட்டுக்கு ஓட்டு போடும் கூட்டமானோம். வந்தவங்கிட்ட நாட்டை கொடுத்து கண்டவங்கிட்ட ஊட்டை கொடுத்து நாம் கிடக்கிறோம் நாரி. நம்மளை ஏமாத்துறோம் அந்த மாறி. மரத்தையெல்லாம் வெட்டி புட்டு விவசாயம் வாழ்க என்பான். மலையெல்லாம் மண்ணாகிட்டு விவசாயம் வாழ்க என்பான், விவசாயி வாழ்க என்பான். அப்பேற்பட்ட வீணர்களை விரட்டி அடிப்போம். நல்ல கல்வி, தரமான மருத்துவம், உண்மையான விவசாயம் தருவோம் என்று 40 வருட காலமாக கூறி வரும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிப்போம். தமிழ்நாடு வளம் கண்டு நலம் காண மருத்துவர் சின்ன ஐயாவை முதல்வராக்க சாதி மத இனபேதம் கடந்து அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வாருங்கள் பாட்டாளி தோழர்களே. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், அவரை தொழுதுண்டு பின் செல்பவர். வருங்காலங்களில் எல்லா தொழிலும் தலைமுறை தாண்டும் விவசாயத்தை தவிர. வருங்காலங்களில் எல்லா தொழிலிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயத்தை தவிர. வருங்காலங்களில் எல்லா வசதிகளும் கிடைக்கும் மற்ற தொழிலில் விவசாயத்தை தவிர. மனிதர்களே, நவ நாகரிக மனிதர்களே, நாங்கள் கண்ணிருந்தும் குருடனானோம், காது கேட்டும் செவிடனானோம், வாய் பேசியும் ஊமையானோம், இந்த உலகத்துக்கே சோறு போட்டும் ஏழையானோம். வருங்காலங்களில் எல்லா தொழிலும் தலைமுறை தாண்டும். ரியல் எஸ்டேட்டும் விவசாயத்தை தவிர. ரியல் எஸ்டேட்டும் 100 நாள் வேலையும் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் சவக்குழி தோன்றும். இப்படிக்கு இந்த நூற்றாண்டின் கடைசி விவசாயி
நாங்கள் வெந்ததை தின்றோம், வெயிலில் சாவறோம். நீங்கள் பக்குவமாக சாப்பிட்றீங்க, பணத்திலே புரள்றீங்க, வேலைக்கு வாங்குறீங்க லஞ்சம். எங்கள் வயிற்றுக்கே இங்கே பஞ்சம், எரியுது எங்கள் வயிறு, நல்லா இல்லை நாங்கள் வச்ச பயிர். உங்களால் நாங்கள் கெட்டோம், எங்களால் உங்களுக்கு என்ன நட்டம்? எங்களுக்கு போட வேணாம் பிச்சை, நீங்கள் வாழுறது எங்கள் எச்ச. இது வரைக்கும் எங்களுக்கு போட்டுங்க சோப்பு, இந்த 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு வைக்க போகிறோம் ஆப்பு. பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.